இந்த அனைத்து நல்ல உலகளுக்கும் வணக்கம் நண்பன். நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழக சத்துணவு துறையிலேருந்து வேகன்சி வந்துச்சு. தமிழக சத்துணவு துறையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளர், 2 பார்த்திங்கன்னா சமையலாளர், 3 பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர்னு 3 டைப்பாக போஸ்டிங் பிரிக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்தது. சமையல் உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்திருக்குது 8997 வேகன்சி. இது பார்த்திங்கன்னா எல்லாருமே விண்ணப்பிச்சிருப்பீங்க. ஒரு சில மாவட்டத்தில் முடிஞ்சிருச்சு, ஒரு சில மாவட்டம்லாம் இருக்குது. உங்களுடைய மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் விண்ணப்பிக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அது என்ன சர்டிஃபிகேட்டு, எங்கே வாங்கணும், விஆகிட்ட வாங்கணுமா, தாசில்தார்கிட்ட வாங்கணுமா, எங்கே வாங்கணும், எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்கும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி விண்ணப்ப படிவத்தை பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யணும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்துணவு அமைப்பாளர் இருக்கும், சமையலாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி பார்த்திங்கன்னா அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா எப்போன்னு தெரியல. வந்தால் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோ இருக்கும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் 2 போய் பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எப்படி தான் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9/4/2025 பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்ட பள்ளியில் பார்த்திங்கன்னா சத்துணவு மையம் இருக்குது. அந்த சத்துணவு மையத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களில் பார்த்திங்கன்னா நேரடியாக நியமிக்கிறதுக்கு உங்களுக்கு 29/4/2025 மாலை 5:30 வரை தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் சொல்லி பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 190 சமையல் உதவியாளர் பணியிடத்துக்கு பார்த்திங்கன்னா நேரடியாக நியமிக்கிறாங்க. எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸுமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வட்டார வாரியாக பார்த்திங்கன்னா இனச்சுழற்சி முறையில் பார்த்திங்கன்னா உங்களை நிரப்புகிறாங்க. இனச்சுழற்சி முறையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா உங்களுடைய வட்டார ஊராட்சி ஒன்றியமோ அல்லது மாநகராட்சியோ அல்லது நகராட்சி இந்த இடத்துல போய் அலுவலகத்தில் நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா அங்கே தெரிஞ்சிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சத்துணவு மையங்களில் சமையல் உதவியாளர் பணி நியமனம் பார்த்திங்கன்னா செய்வதற்கு தொகுப்பூதியம் பார்த்திங்கன்னா மாதம் பார்த்திங்கன்னா 3000 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒர்க்கு பார்த்திங்கன்னா திருப்திகரமாக இருந்துச்சுன்னா அடுத்த வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3000லேருந்து 9000 வரைக்கும் சம்பளம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பணிக்கு பார்த்திங்கன்னா 21 வயது முதல் 40 வயதுடைய பெண்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது நிர்ணயம் பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பு வெளியான டேட்லேருந்து பார்த்திங்கன்னா கணக்கீடு செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் மையத்திற்கு உங்களுடைய வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 3 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஊராட்சியோ குக்கிராமோ வருவாய் கிராமம் போன்றது பார்த்திங்கன்னா கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் உரிய விண்ணப்ப படிவத்தை பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யணும். உங்களுக்கு பூர்த்தி செய்யலைன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எண்டு வரைக்கும் பாருங்கள், எப்படி ஃபில் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் பூர்த்தி செஞ்ச விண்ணப்ப படிவத்தை பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலகமோ அல்லது நகராட்சியோ மாநகராட்சி அலுவலகத்தில் தான் நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா வேறு அலுவலகத்துக்கு மாற்றி விண்ணப்பிச்சிட்டிங்களா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மாற்றி அனுப்பிச்சிருவீங்க. அப்படி அனுப்புனீங்களா உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிச்சிருவாங்க. அதான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி 29/4/2025. இந்த விண்ணப்ப படிவத்தோடு என்னென்ன கேட்குறாங்கன்னா பள்ளி மாற்று சான்றிதழ் கேட்குறாங்க, 10th மார்க் ஷீட்டு கேட்குறாங்க, குடும்ப அட்டை கேட்குறாங்க, இருப்பிட சான்றிதழ், ஆதார் அட்டை கேட்குறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சாதி சான்றிதழ் கேட்குறாங்க. இதோட நகல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பத்தோடு வச்சு அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னுரிமைக்கான சான்று பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவங்களுக்கான மாற்றுத்திறனாளின்னு அடையாள அட்டை இருக்கும். விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர்னால் அவங்களுக்கான சர்டிஃபிகேட் இருக்கும். அதெல்லாம் வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு 4%, விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 25% பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு கொடுப்பாங்க. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. நேர்முக தேர்வின் போது பார்த்திங்கன்னா அசல் சான்றிதழுடன் கலந்து கொள்ள வேண்டும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களை பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா போய் கலந்துக்கணும். கலந்துக்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பத்தோடு வச்சு அனுப்பின எல்லா சர்டிஃபிகேட்டுமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கொண்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து நாம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவம் எப்படி பூர்த்தி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவம் எப்படி தான் இருக்கும், சத்துணவு மையங்களில் நிரப்பப்பட உள்ள சமையல் உதவியாளருக்கான பணியிடங்கள்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே மாவட்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தை எழுதிக்கிங்க. அடுத்து நீங்கள் ஊராட்சி ஒன்றியமோ மாநகராட்சி நகராட்சி எதில் நீங்கள் வசிக்கிறீங்களோ அதோட பேர் எழுதிங்க. விண்ணப்பிக்கும் பள்ளியின் சத்துணவு மையத்து பேர் கேட்டிருக்காங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் உங்களுடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நீங்கள் போய் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிங்க மையத்தோட அட்ரஸ்ஸு, எந்த மைய பேர், அதோட எண் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே எழுதுங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய பேர் கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழில் ஃபில் பண்ணுங்கள். தமிழ் இங்கிலீஷ் கலந்து பண்ணாதீங்க. நீங்கள் ஃபில் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே ஃபுல்லாக பண்ணுங்கள். பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தந்தையோ கணவர் பெயர் கேட்குறாங்க. நீங்கள் மேரேஜ் ஆகிருந்தீங்களா கணவர் பேர் எழுதுங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா தந்தை பேர் எழுதிக்கலாம். கைபேசி எண் கேட்குறாங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக எழுதிங்க. விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டையில் உள்ளபடி வந்து பார்த்திங்கன்னா மற்றும் வட்டாட்சியர் அவர்களின் பெறப்பட்டன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றிதழ் வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி எங்கே வசிக்கிறீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எழுதிக்கிங்க. கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு 10வது கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10வதில் பாஸாக ஃபெயிலாங்கிறத இங்கே எழுதிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமான தகுதி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கட்டாயம் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிறந்த தேதி எழுதிங்க. பிறந்த தேதி வயது கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு பக்கத்தில் வயசு நாங்கள் அதை எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாதி மற்றும் உட்பிரிவுன்னு கேட்குறாங்க. வட்டாட்சியர் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க, தப்பில்லாத நீங்கள் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருக்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவை, ஆதரவற்ற பெண், கணவரெல்லாம் கைவிடப்பட்டோர், முன்னுரிமை பெற்றவரான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. அடுத்து பணியிடம் கோரும் பள்ளியின் சத்துணவு மையத்தின் பேர் கேட்டிருக்காங்க. நீங்கள் எங்கே விண்ணப்பிக்கிறீங்களோ அதோட பேர் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்திற்கும் பணியிடம் கோரும் மையத்திற்கும் 3 கிலோமீட்டர் தான் இருக்குதான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர்னு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இடம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது டேட்டா போட்டுங்க, என்றைக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த டேட்டு போட்டுங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் கையொப்பம்னு சொல்லிக்குது, அங்கே போட்டுங்க. இணைப்பு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாடு சான்றிதழ், 10th மார்க் ஷீட்டு கேட்குறாங்க. குடும்ப அட்டை நகல், இருப்பிடச் சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் குடும்ப அட்டை நகல் வச்சாலும் சரி, இல்லை வட்டாட்சியர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருப்பிடச் சான்றிதழ் வாங்கியிருந்தீங்களாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ் கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு வச்சா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆதார் அட்டை நகல் கேட்குறாங்க. சாதி சான்றிதழ் நகலை கேட்குறாங்க. முன்னுரிமை சான்றிதழ், அதாவது மாற்றுத்திறனாளி, விதவை, கணவர்கள் இவங்களுக்கு கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஓக்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா தூர சுற்றளவு சர்டிஃபிகேட் வாங்கணும். உங்களுடைய மாவட்டத்துக்கு கேட்கல, ஒரு சில மாவட்டத்துக்கு கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிறீங்க விண்ணப்பதாரர் வந்து பார்த்திங்கன்னா லக்குன்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விஓக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கேட்டிங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மையத்துக்கும் உங்களுடைய வீட்டுக்கும் 3 கிலோமீட்டர் தான் வெரிஃபை பண்ணிட்டு தான் சைன் பண்ணுவாங்க எத்தனை கிலோமீட்டர்னு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணுறதுக்கும் டிலே ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட்லாம் முடிஞ்சிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்கல, அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இது போன்ற ப்ரீ ஜாப்ஸ் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கு வந்துகிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க மாட்டேங்கிறீங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்குது. ஃபுல் சப்போர்ட் கொடுத்தா தான் இது போன்ற வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஎன்பிசிலேருந்து எக்ஸாமினேஷனெல்லாம் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்துக்குது. எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.